வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு வந்து பிசிபெலாபாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிசிபெலாபாத் தமிழ்நாட்டில் வந்து சாம்பார் சாதம்னு சொல்லி சொல்றாங்க. பட் சாம்பார் சாதத்துடைய ரெசிபியே வேற, பிசிபெலாபாத் ரெசிபியே வேற. இதுக்கு உண்டானது எப்படி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு டைம் டு டைம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே சொல்றேன். முதல்ல 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்குவோம். இப்போ இந்த ரேஷோல போட்டு எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். இப்போ நாம இதை வேக விடுவோம். 4 மடங்கு தண்ணி வைக்கணுதுக்கு. தண்ணி வச்சு கொலையா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்னென்ன இன்கிரீடியன்ஸ், பிசிபெலாபாத் தேவையான மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கரண்டியில் 1 கரண்டி கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, அரை கரண்டி உளுத்தம்பருப்பு, அரை கரண்டி சீரகம், எள்ளு ஒரு அரை கரண்டி கொஞ்சம் குறைவானது, கசகசா கொஞ்சம் சிறிதளவு, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். கூடவே கால் கரண்டி மிளகு சேர்த்துக்கிறேன். பட்டை ஒரு சிறிதளவு, கூடவே வந்துட்டு சோம்பு, பெருசீரகம் சொல்லக்கூடிய ஒரு சோம்பு சேர்த்துக்கும். இது நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட பேரிகை மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து, கூடவே தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம்ல. நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நல்லா பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். சாதம் 4 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ சாதம் வந்துடுச்சான்னு பார்ப்போம். சாதம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ காய்கறியெல்லாம் தாளித்து வேக வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரத்தை அதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். வெட்டி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கூடவே வந்து சின்ன வெங்காயம்
மிளகு சேர்த்துக்குவோம். நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கினோடனே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காய்கறிகளும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், நான் காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், கொஞ்சம் தக்காளி, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் இருக்குது. அதை வந்து சேர்த்து நல்லா வதக்குவோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது கூட காய் வேகும் போதே கூடவே வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற ஒரு சாம்பார் பிசிபேலா மசாலா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1 2 3 4 இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய் நல்லா வேக விடுவோம். காய் நல்லா வேகிட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா வெந்து வருதுங்க காய். இந்த டைமில் வந்துட்டு புளி தண்ணி, உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு. இன்னொரு கொதி வந்தோடனே இது கூட நம்ம சாதத்தை சேர்த்து கலக்கிடுவோம். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை வந்து இதில் வந்து கலந்துக்கணும். பிசிபேலை பாத்திரத்தை தாளிச்சுக்குவோம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. கூட கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் கொஞ்சம் நான் அதிகமாக தான் விடுறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கடுகு, சீரகம், ஒரு 4 காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, நல்லா காஞ்சி வரட்டும். கூடவே முந்திரி பருப்பு, நல்லா செவக்கட்டுங்க. கொஞ்சம் வேர்க்கடலை, நல்லா செவந்து வரட்டுங்க. இதை வந்து பிசிபேலாவுக்கு மேலே
ஊற்றி ஒரு கலக்குங்க. அருமையான சுவையான பிசிபெலாபாத் ரெடி.